வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இந்த ஜோதிடத்தில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படும். அதை விதி, மதி, கதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி, மதி, கதி அப்படிங்கிறத ஜாதகத்தில் லக்னம், ராசி மற்றும் சூரியனுடைய நிலை, இந்த 3 விஷயங்களை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 3 விஷயங்களும் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தனி மனிதனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய உடல் வலிமைகள் என்ன, அவங்க தனிப்பட்ட முறைகளில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் இருந்தாலும் கூட அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல புத்தியும் ஒரு நல்ல உடல் வலிமையும் இல்லை அப்படின்னா அதை அனுபவிக்க முடியாது. ஸோ ஒரு மனிதனுக்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை, புத்தி கூர்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இது சொல்லும். அண்ட் 2வது பார்த்திங்கன்னா, அந்த மனிதனுடைய மனநிலையை பற்றி சொல்கிறது. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு இதைத்தான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய மனநிலையை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலையே இருக்கும். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மனநிலைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் ஜோதிடத்திற்கே பார்த்திங்கன்னா, எவ்வளவு தான் மெத்தட்ஸ் இருந்தாலும் கூட இந்த ராசி நட்சத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. காரணம், மனநிலையை பொறுத்து தான் ஒரு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அதாவது அந்த மனிதர்கள் அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை நிலை எப்படி வாழ்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மனம் தான் தீர்மானிக்குது. ஒரு மனிதர்கள்ட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் மனம் கெட்டு போச்சு, மனம் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன இருந்தாலும் அங்கே பிரயோஜனம் கிடையாது. இதை உதாரணத்திற்கு மனநிலை குறைபாடு இருக்கிறவங்கள எடுத்துக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு தேவையானதும் நாளுக்கு நாள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, எது நடக்குது எதுவுமே தெரியாது. எது உண்மை, எது போய், எது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அதே போல் ஒரு மனிதர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், மோசமான நிலைகள் இருந்தாலும் கூட மனதளவில் தைரியத்தோடும் வைராக்கியத்தோடும் இருக்கக்கூடியவங்க எந்த சூழ்நிலைகளும் அவங்க நல்லபடியாகத்தான் இருப்பாங்க. அவங்க கஷ்ட நஷ்டங்கள் நினச்சி அவங்க வருத்தப்படுறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய எதிர்காலத்தை ஒரு நம்பிக்கையோடையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனோ தைரியம் அவங்களுக்கு எப்போவுமே கை கொடுத்துக்கிட்டு இருக்கும். என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்கள அசைக்கவே முடியாது. அப்படி இந்த மனதினுடைய நிலையானது ஒரு மனிதரை அதற்குரிய வகையில் வழி நடத்தி செல்லும். ஸோ என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு சரியான முறையில் வழி நடத்தி செல்வதற்கும் இந்த மனதினுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மனநிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இதை வச்சு தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப் அப்படிங்கிறதே டிசைட் பண்ணப்படுது. அடுத்ததாக 3வது பார்த்திங்கன்னா, லைஃப் ஸ்ட்ரக்சர், வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு மனிதன் எந்த இடத்துல பிறக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, நல்ல படிப்பு வாசனைகள் இருக்கா, நல்ல சொத்து சுகங்களோடு இருக்காங்களா இல்லையா, நல்ல ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கா, திருமண அமைப்புகள், குழந்தை பாக்கிய அமைப்புகள், குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. அதாவது ஒரு மனிதன் நல்ல உடல் வலிமையோடும் புத்தி கூர்மையோடும் இருக்காங்க, அதே நேரம் மன வலிமையோடும் இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. இதை வச்சு என்ன அவங்க செஞ்சுட்டாங்க, என்ன அவங்க சாதிச்சாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் இந்த 3வது விஷயமாக அவங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர், அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பினைகள் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த 3வது விஷயம். ஸோ இதைத்தான் விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகளாக பிரித்து பார்க்கப்படும். ஸோ இந்த விதி, மதி, கதி அப்படிங்கிற இந்த 3 நிலைகளும் என்ன மாதிரி அமைஞ்சது அப்படின்னா, அதை பாசிட்டிவாக நெகட்டிவாக அமையுது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இது ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் நம்ம படிச்சிருப்போம், +++, -+, அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி இது இந்த 3 விஷயங்களை மையப்படுத்தி இருக்கும். ஸோ இதில் முதல் அமைப்பு பார்த்திங்கன்னா, விதி, மதி, கதி இந்த 3 நிலைகளையுமே பாசிட்டிவாக இருக்கும். இந்த அமைப்பை தான் யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் அமையிறது கிடையாது. கோடியில் ஒருவருக்கு தான் இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க.
அண்ட் இந்த யோக ஜாதகம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் வந்து பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க, மாட மாளிகையில் இருப்பாங்க, காரு பங்களான்னு பெருசாக சொகுசான வாழ்க்கையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த யோக ஜாதகம் அப்படிங்கிறது சீரான வாழ்க்கை முறையை குறிக்கும். அதாவது திருக்குறள் சொல்லும், மிகையினும் குறையினும் நோய் செய்யும் உடம்பு அப்படின்னு. அதாவது அளவு குறைந்தாலும் சரி அல்லது அளவுக்கு அதிகமானாலும் சரி உடல் வந்து நோய்வாய்ப்படும் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை நிலை. ஸோ இந்த யோக ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு அளவெடுத்தாற் போல் சீரான நிலைகளில் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப செல்வந்த நிலைகளையும் பிறக்க மாட்டாங்க, ரொம்ப ஏழ்மை நிலைகளையும் பிறக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட நல்ல படிப்பு வாசனை, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். இவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரியான தேவைகள் அப்படிங்கிறது தானாகவே அந்தந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும். பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டாலும் கூட பிரச்சனைகள் எல்லாமே தலைக்கு வந்து தலைப்பாக கூட போச்சு அப்படின்னு சுதாரித்து கொண்டு மீண்டெழுந்து வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த யோக ஜாதகம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். ஸோ இது வந்து 3 நிலைகளுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுறது. அண்ட் 2வது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, விதி நல்லா இருக்குது, மதி நல்லா இருக்குது, ஆனால் கதி சரியில்லை. இந்த மாதிரியான அமைப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பே அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 80% வந்து இது கொஞ்சம் பாசிட்டிவாக வேலை செய்யும். அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு விதி அமைப்பும் நல்லா இருக்கும், மதி அமைப்பும் நல்லா இருக்கும். அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். அதை வந்து நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். அதாவது கிடைச்சதை வச்சு வாழ தெரியாமல் இங்கேயும் அங்கேயுமாக ஓடிக்கொண்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயங்களை குளறுபடிகளாக மாற்றிடுவாங்க. கிடைச்சதை தக்க வைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு கிடைச்சதை வச்சு பிழைக்க தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ விதியும் மதியும் நல்லா இருந்து கதி மட்டும் சரியில்லை அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்க வேண்டிய விஷயங்கள், அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகத்தான் இருக்கும். ஆனால் கிடைச்சதை தக்க வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் போராட செய்வாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 80% வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நல்லபடியாகத்தான் இருக்கும். சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதிர்ஷ்டவசமாக தப்பித்து கொள்ளக்கூடிய இயல்புகள் இவங்களுக்கு உண்டு. ஆனால் அடுத்ததாக 3வது பார்த்திங்கன்னா, விதி நல்லா இருக்கும், மதி சரியில்லை, கதி நல்லாயிருக்கும். அண்ட் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா முன்னாடி உதாரணத்துக்கு சொன்ன அந்த நிலை, அந்த மென்டல் இஷ்யூஸோடு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிலைகள். அதாவது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் நல்லபடியாகத்தான் இருக்கும், இவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் நல்லபடியாகத்தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியோ இவங்களுக்கு இருக்காது. என்னமோ இருக்குது அப்படிங்கிற நிலைகளை தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாலேஜ் பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். புரிந்தும் புரியாமலும் ஒரு வாழ்க்கை நிலை மாதிரி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். அடுத்ததான் 4வது பார்த்திங்கன்னா, விதி நல்லா இருக்காது, ஆனால் மதியும் கதியும் நல்லாயிருக்கும். அண்ட் இவங்க எப்படின்னா உழைப்புக்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க, நல்ல டேலண்டடான பர்சனாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பட் என்னென்னா லைஃப்பில் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி எதுவும் கிடைக்காது, அந்தந்த நேர காலத்துக்கு எதுவும் கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அது சிரமப்படாமல் எடுத்துக்க முடியாது. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு திக்கு திணறி தான் ஒவ்வொரு விஷயங்களுமே இவங்க எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே அந்த விஷயத்தை இவங்க வந்து சிரமப்பட்டு சாதிச்சிட்டாலும் கூட இப்போ நாளைக்கு வந்து அது இவங்ககிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. திரும்பவும் கல்டெடு போகிறதுக்கு தான் பார்க்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் இவங்க நல்ல மனநிலை உள்ள திறமைசாலிகளாக இவங்க இருப்பாங்க. பட் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதிவசத்தால் அமையக்கூடிய விஷயங்களில் கொடுப்பினைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஸோ வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய மன தைரியத்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச சில நல்ல விஷயங்களாலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சுதாரிப்போடு போய்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே சொன்ன இந்த 4 விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு நல்ல அமைப்புகள் தான். அதில் முதல்ல சொன்னது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே தான், எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். மற்ற 3மே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நிறைக்குறைகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்படியோ ஒரு பேத்தியாவது மேலே கொண்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு 80%க்கு மேலே ஒரு சீரான வாழ்க்கை நிலையை அவங்களால பார்க்க முடியும். அவங்களுடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரு சில நிறைக்குறைகளோடு அதை வந்து அனுபவிச்சுட்டு வருவாங்க. ஆனால் அடுத்ததாக 5வது பார்த்திங்கன்னா, விதி நல்லா இருக்கும், மதியும் கதியும் கெட்டு போயிருக்கும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டவசமாக இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிரும்.
ஆனால் அதை வச்சுட்டு நிம்மதியாக வாழ தெரியாது, அதை வந்து அனுபவிக்கவும் மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் சொதப்பி கொண்டே இருப்பாங்க. ஆனாலும் விதி அமைப்பு நல்லபடியாக இருக்கிறதுனால அந்தந்த நிலைகளுக்கு அந்தந்த நேரங்களுக்கு தகுந்த விஷயங்கள் இவங்களுக்கு தேடி வரத்தான் செய்யும். ஆனாலும் மதியும் கதியும் கெட்டு இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கவும் இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க, அதை அனுபவிக்கவும் இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ மனநிலையிலும் குழப்பமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதும் தெரியாத ஒரு நிலைகளை தான் இவங்க இருப்பாங்க. சிலரெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். நல்ல செல்வாக்கான நிலைகள் இருக்கும். ஏதோ அறக்குறையாவது நல்ல விஷயங்களை படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க. ஆனால் வேலையே செய்ய தெரியாது. கஷ்டப்படாமலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அதை வச்சு எப்படி வாழ்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற விவரங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட நிலைகள் இவங்களுக்கு உண்டு. ஸோ இது வந்து வெளியிருந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட வாழ்க்கை மாதிரி தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை அவங்க எந்த அளவுக்கு அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அடுத்தது 6வது பார்த்திங்கன்னா மதி நல்லா இருக்கும், விதியும் கதியும் கெட்டு போயிருக்கும். ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா முன்னாடி உதாரணத்துக்கு சொன்ன மனநிலையை பொறுத்து தான். ஸோ இவங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகும். தனிப்பட்ட முறையிலும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் பல விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்காதமலே போகும். நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாதவங்க கூட இவங்கள ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்களுடைய மன தைரியத்தாலும் இவங்களுடைய மன வலிமையாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இவங்க கொண்டு போயிட்டுருப்பாங்க. பட் ரொம்பவுமே சிரமப்படக்கூடியவங்க தான். இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இவங்களுடைய மன தைரியத்தாலும் பக்குவத்தாலும் இவங்களோட லைஃப்பை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முழுக்கவே பார்த்திங்கன்னா மனதுக்கு அப்பப்போ சில சந்தோஷங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நிறைய மோட்டிவேஷனான விஷயங்களை பார்ப்பாங்க, செய்வாங்க, அதை புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. பட் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். சுருக்கமாக சொல்லணும்னா ஜானேருனா முளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இவங்க பல விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. பட் எதையுமே வந்து இவங்களுக்கு கிடைக்காதபடி ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும். பட் மன ரீதியாக விட்டு கொடுக்காமல் ஓயாமல் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்ததாக 7வது நிலை பார்த்திங்கன்னா விதியும் மதியும் கெட்டு போயிருக்கும், கதி நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவங்களுக்கு வந்து விதி பிரகாரம் எந்த ஒரு கொடுப்பனையும் இருக்காது, எதுவும் இவங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதே போல் இவங்களுக்கு மனநிலையிலும் ஒரு சீரான மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்காது. குழப்பிக்கொண்டும் ஏதோ அப்படி இப்படின்னு செய்து கொண்டும் இருப்பாங்க. ஒரு சரியான அறிவு புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஆனால் கதி நல்லா இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். சிலர்லாம் பார்த்துருப்போம், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க எதுவும் செய்யவும் மாட்டாங்க, சோம்பேறிகளாக அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்கே எங்கே போய்ட்டுமா சும்மா ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் பெற்றோர்களோ இல்லை மற்றவங்களுடைய உதவிகளோ அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். காலத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒருத்தங்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலையே கிடைக்காது. நல்லா அழகாக பண்பாக இருப்பாங்க, திருமணமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு சரியான குடும்ப அமைப்பு, ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதே கிடைக்காது. வாழ்க்கையில் ரொம்பவுமே ஏக்கத்தோடு இவங்க வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த விதி மதி கெட்டு போய் கதி மட்டும் நல்லா இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய வகையில் எதுவுமே இருக்காது. ஆனால் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ரெக்கமெண்டேஷன் மூலமாகவோ இல்லை மற்றவங்களுடைய சப்போர்ட் மூலமாகவோ அவங்களுக்கு நடந்துடும். எந்த ஒரு படிப்பு வாசனையும் இருக்காது, ஆனால் பாஸ் பண்ணியிருப்பாங்க, சர்டிஃபிகேட் இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்ல வேலை அமைப்பு கிடைச்சிடும். யாரோ ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷனோ இல்லை அதிகாரத்தில் இருக்கவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்றுமே தெரியாது, ஆனால் கல்யாணம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்காது, எதுலேயுமே இவங்க அக்கறை காட்டவும் மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்களுக்கு தேவையானது ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு வகையில் ஒரு யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது அதிர்ஷ்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு இவங்க வந்து தகுதியானவங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காது. பட் இது வந்து சில அமைப்புகளில் சிலருக்கு உண்டாகுது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா சுயத்தில் சுய சம்பாத்திய வகையில் சுய உழைப்பின் வகையில் இவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் பூர்த்தியடையக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து சேருது. ஆனால் அடுத்ததாக 8வதாக பார்த்திங்கன்னா விதி மதி கதி இந்த 3 நிலைகளுமே கெட்டு போயிருக்கும். இது வந்து அவயோக ஜாதகம்.
ஆனால் இந்த அமைப்பும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அமையிறது கிடையாது. எப்படி யோக ஜாதகம் கோடியில் ஒருத்தங்களுக்கு உண்டு அப்படிங்கிற நிலைகள் இருக்குதோ அப்படி தான் இந்த அவயோக ஜாதகம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா கோடியில் ஒருத்தங்களுக்கு உண்டு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே சரியாக இருக்காது. நல்லதாக இருந்தாலும் இவங்களுக்கு அது கெட்டதாக தான் இருக்கும். நல்லதே கிடைச்சாலும் கூட அது கெட்டதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, கெட்ட வழிகளில் தான் அவங்க போவாங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேரில் தான் இருக்கும். அண்ட் இவங்களால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மற்றவங்களால் எந்த ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வாழ்க்கையை வந்து ரொம்பவுமே மோசமான நிலைகளுக்கு இது தள்ளப்படும். அண்ட் இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த மாதிரியான முறைகளை தான் இந்த விதி மதி கதி அப்படிங்கிற இந்த 3 நிலைகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.